ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசியை வச்சு ஒரு வடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசி வந்து நான் 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அது தண்ணியில் போட்டு நனைச்சி நல்லா அந்த தண்ணி போகிற அளவுக்கு பிழிஞ்சிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்லைஸ் ப்ரெட்டு. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி அதுக்கு தேவையானது, அப்புறம் ஆனியன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் சீரகம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ வடையாக தட்டி போட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம இப்போ சுட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயை வந்து நான் மிதமான சூட்டில் நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதை உருண்டைகளை வந்து அதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அப்படியே போட்டுடுறேன். இதை அப்படியே கருக விட்டுறாமல் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுக்கணும். வடையத்தில் தட்டி போட்டதுக்கப்புறமா சிம் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக. அப்போ தான் நல்லா வேகும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ளே மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம சூப்பராக ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கெச்சப்போட கூட சர்வ் பண்ணலாம், இல்லை வெறுமனே சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.